உறுப்பு மண்டலங்கள். நரம்பு மண்டலம். நரம்பு மண்டலம் என்பது நரம்புகள் மற்றும் சிறப்புத்தன்மை வாய்ந்த செல்களான நியூரான்களின் ஒருங்கிணைந்த அமைப்பாகும். மனித நரம்பு மண்டலம் பின்வருமாறு பிரிக்கப்பட்டுள்ளது. மைய நரம்பு மண்டலம் CNS, பிரிவு நரம்பு மண்டலம் PNS. மைய நரம்பு மண்டலம். மைய நரம்பு மண்டலம் மூளை, தண்டுவடம் மற்றும் நரம்புகளை உள்ளடக்கியுள்ளது. மூளை. நினைவு கூர்தல், படித்தல் மற்றும் எழுதுதல் போன்ற பணிகளை மூளை செய்கிறது. மூளை 3 உறைகளால் சூழப்பட்டுள்ளது. அவை டியூரா மேட்டர், அரக்னாய்டு மேட்டர் மற்றும் பயா மேட்டர். இவை மெனிஞ்சஸ் என்று அழைக்கப்படுகின்றன. மூளை கிரேனியம் அல்லது மண்டையோடு எனும் எலும்பு பெட்டகத்துள் பாதுகாப்பாக உள்ளது. இது 8 அசையா எலும்புகளால் ஆனது. நியூரான் எனப்படும் பல மில்லியன் அலகுகளால் மூளை உருவாக்கப்பட்டுள்ளது. மனித மூளை 3 முக்கிய பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. முன்மூளை, நடுமூளை, பின்மூளை. முன்மூளை பெருமூளை எனவும், நடுமூளை சிறுமூளை எனவும், பின்மூளை முகுளம் எனவும் அழைக்கப்படுகின்றன. முன்மூளை. முன்மூளையானது பெருமூளை, தலாமஸ், மற்றும் ஹைப்போதலாமஸ் ஆகியவற்றால் ஆனது. இதுவே மூளையின் மிகப்பெரிய பகுதியாகும். இது மனித நினைவாற்றலின் மையமாகும். இது புத்தி கூர்மை, கற்பனை திறன், காரண காரியம் ஆகியவற்றிற்கு காரணமாகிறது. நடுமூளை. இது பெருமூளையின் பின்பகுதியில் அமைந்துள்ளது. இது உடலில் தசைகளின் இயக்கத்தை ஒருங்கிணைக்கிறது. இது உடலின் சமநிலையை பராமரிப்பதில் உதவுகிறது.
பின்மூளை. பின்மூளை பான்ஸ் மற்றும் முகுளத்தால் ஆனது. இது மூளைத்தண்டு என்றும் அழைக்கப்படுகிறது. இது சுவாசம், இதயத் துடிப்பு, மற்றும் பிற தன்னிச்சையற்ற தசைகளின் இயக்கங்களை கட்டுப்படுத்துகிறது. எனவே இது முக்கிய முடிச்சு என்று அழைக்கப்படுகிறது. இது மூளையை தண்டுவடத்துடன் இணைக்கிறது. உங்களுக்கு தெரியுமா? மனித மூளையின் சராசரி எடை 1.300 கிலோகிராம். உங்களுக்கு தெரியுமா? மூளையின் சிறப்பான செயல்பாட்டிற்கு தொடர்ச்சியான ஆக்சிஜன் தேவைப்படுகிறது. தொடர்ந்து 4 நிமிடங்களுக்கு மேல் ஆக்சிஜன் கிடைக்கவில்லை எனில் மூளை தன் செயல்பாட்டை இழக்கிறது. போதுமான தூக்கம் மற்றும் ஆரோக்கியமான உணவு நமது மூளையின் திறனை அதிகரிக்கிறது. தண்டுவடம் மூளையைச் சேர்ந்து தொடர்ச்சியாக பரவியுள்ள குழாய் போன்ற அமைப்பு தண்டுவடம் எனப்படும். இது உடலில் முதுகெலும்புடன் இணைந்து காணப்படுகிறது. பிரிவு நரம்பு மண்டலம். தண்டுவடத்தில் இருந்து வெளியேறி உடல் முழுவதும் பரவக்கூடிய நரம்புகளை பிரிவு நரம்பு மண்டலம் உள்ளடக்கியுள்ளது. இது 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. உடல் நரம்பு மண்டலம், தானியங்கு நரம்பு மண்டலம். உடல் நரம்பு மண்டலம் உடலில் இருந்து உணர்வுகளை மூளைக்கும் மற்றும் மூளையில் இருந்து செய்திகளை உறுப்புகளை இயக்குவதற்கும் கடத்துகிறது. தானியங்கு நரம்பு மண்டலம் உடலின் உள் உறுப்புகளின் நரம்புகளை கட்டுப்படுத்துகிறது.